சார் என்ன சார் இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? தப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் வழியே இல்ல. தண்டனையை குறைக்கிறதுக்கு வழி இருக்கு. அதுவும் ஜட்ஜுக்கு முன்னால நீ குத்தத்தை ஒத்துக்கிட்டா. செய்யாத குத்தத்தை யார் ஒத்துக்க முடியும்? அப்பா இத நான் நல்லா யோசிச்சப்பறம் சொல்றேன். மறுபடியும் நீ பேசினதே பேசிட்டு வரியே. நீ இப்படி பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சா பைத்தியக்காரன்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டுருவாங்க. எது பெட்டர், ஜெயிலா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? உங்க வலது கையை எடுங்க. அதை இதுல வச்சு கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லுங்க. உங்க சோத்துக்கு இது இந்த கை இப்படி வச்சே கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. தப்பு சாமி, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன சார் இது? பகவத்கீதை. ஆர்டர் ஆர்டர். ஒரு இட்லி 2 வடை. அடுத்த ஆர்டர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். ரைட். யுவர் ஆனர். யுவர் ஆனர். யுவர் ஆனர். யுவர் ஆனர். செய்கை நோட் பண்ணா. செய்கை நோட் பண்ணா. பிஹேவ் யுவர்செல்ஃப். Behave yourself. What is this echo? What is this echo? Your honor, Your he's honor. acting. He is acting. Now look here. This is contempt of court. Contempt of court. Hey, man. Hey, look here. Hey, Your Honor, I would like to tell you. Hey, sorry. Hey. Oh, order. சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியும். வாலு போச்சு கத்தி வந்ததுங்கிற கதையா ஜெயில் தண்டனையில இருந்து தப்பிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள் அங்க இருந்தா வெளியே விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியில தான் கிருபாகர் கண்ணில் பட்டேன். அவன் டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வெளியே அழைச்சிட்டு வந்து மேயர் ஆகிட்டான். இவ்வளவும் நிஜம்னா இதுவரை என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தான் போல இருக்க. ஒண்ணு மட்டும் நிஜம். என்னது? எதுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. சும்மா சொல்லுங்க. இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியணும் இல்ல. நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னது மட்டும் நிஜம். நீங்க கேட்டீங்கன்னு சொன்ன தவிர தப்பா ஒண்ணு. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? எதுங்க? அதா இப்ப நீங்க எதை சொன்னீங்களே, எப்படி நம்புறது? இத எப்படி நம்ப வைக்கணும்? நகத்தை கடிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்லணுங்கிறியா? கண்ணோடு கண் நோக்கி சொல்லணுங்கிறியா? கையோடு கை சேர்த்து சொல்லணுங்கிறியா? இல்ல கட்டி பிடிச்சிட்டு சொல்லணுங்கிறியா? பேச்சுதானா? Excuse me. இது சாரி. அனுபவம். காதல் ராகமும் கனிதமிழும் ஒன்று சேர்ந்ததோ, ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பதோ, ஓயாமல் என் நெஞ்சில் உன்னன்பே ஆத்தாடி கண் பார்வை என் மீதா உனி நெருங்கிட காதல் ராகமும் கனிதமிழும் ஒன்று சேர்ந்ததுவோ, ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பதோ.
சதிப்பதோ சிறிது உறங்க மடிகொடு தழுவ தழுவ தடுப்பதோ அழகு முழுதும் அளந்திடு மருவி மருவி அணைப்பதோ வயதும் மனதும் துடிப்பதே இதுவும் அதுவும் கொடுப்பதோ சபலம் உனக்கு பிறப்பதே தென்றலும் தேந்தினாலே புஷ்பமே நோகுமா காதல் ஓர் போதையாகும் கண்ணி பூவும் தாங்குமா அள்ளினாள் கிள்ளினாள் என்மடி ஏந்தினால் வாடுமோ மடல் ஓ காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்ததுவோ ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பதோ ஓயாமல் என் நெஞ்சில் உன் அன்பே ஆத்தாடி கண் பார்வை என் நீதா உனை நெருங்கிட காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்ததுவோ ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பதுவோ அமுத மழையை பொழியவே சிவந்த உதடு அழைக்குதே வரவும் தொடவும் பருவமே விருந்து வழங்கும் அழைப்பிலே மனமும் உடம்பும் கனியுமோ இரவு முழுதும் விரல் தொட மதுர மதுர சுவைகளோ பருகும் பொழுது இனித்திட தேனிலே ஊறும் இந்த பூமடல் போதுமா தென்னையின் கள்ளும் இந்த பூவுதட்டில் ஊருமா கொண்டு போ இளமேனி ஓர் மலர் ஓ காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்ததோ ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பதுவோ ஓயாமல் என் நெஞ்சில் உணர்ந்தே ஆத்தாடி கண் பார்வை என் மீதா உன்னை நெருங்கிட காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்ததுவோ ஆசை தாளமும் அழகின் பூஜையில் பிறப்பதோ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு இதெல்லாம் போய் போலீஸ்ல சொல்லிட்டு இது இல்ல நேர பத்தி வா வேணாம் ஏன் நிஜத்தை நான் பேசினேன்னு ஒரு வாட்டி செய்யாத குத்தத்துக்காக என்ன உள்ள தள்ளிருக்காங்க இப்ப போலீஸுக்கு போனேன்னு வச்சுக்க மறுபடியும் உள்ள தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு லாயர் வந்து கொலைதான் பண்ணேன்னு ஒத்துக்க ஏன் பா தம்பின்னு சொல்லுவான் மறுபடியும் பைத்தியார மாதிரி நடிச்சு தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சா அந்த டெக்னிக்கும் பழசாயிடுச்சு மென்டல் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட வரைக்கும் சந்திரன் செத்து போயிட்டான் செத்தவன் பிழைக்கிறதே தப்பு அப்படி பிழைச்சவன் மேயரை கொன்னுட்டான்னு இன்னொரு கேஸ் இனி இதெல்லாம் நமக்கு தாங்காதுமா விட்டுரு மேயர நீ கொலை பண்ணல அப்பா அது கிருபாகருக்கும் வீணாக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க சொல்ல மாட்டாங்க நீயும் நானும் சொன்னா நம்ப மாட்டாங்க ஒரு ஆள் மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும் யாரு மேயர் ஜி.கே. ராஜு மேயர் தான் செத்து போயிட்டாரே அப்படின்னு அவ சொன்னா மேயர் பணத்தை பார்த்து பயந்து போய் ஓடி போயிருப்பான் மூடு வாய விஷயம் புரியாம பேசுறியே 30 கோடி 30 crores உன் கையால நாசம் பண்ணிட்டேன் நீயும் அந்த மேயர் போல செத்து இருந்தா தொல்லையே விட்டு இருக்கும் சாரி இப்ப எங்க போலாம் சுவிட்சர்லாந்துக்கு ஓடி போயிடலாமா சுவிட்சர்லாந்து நடந்துதான் போனோம் டிக்கெட் கூட பணம் இல்லாம செஞ்சுட்டியே யார் பாரு எனக்கு பயமா இருக்கு நீயே எடு